2 மணிக்கு எங்களுக்கு முருகன் டாக்டர் எங்களுக்கு வச்சுருந்தாங்க. உடனடியாக 4 மணிக்கு உங்களுக்கு மீட்டிங் ஒன்று இருக்குது, அவசரமாக வாங்கன்னு சொல்லி அந்த அடிப்படையில் நான் வந்திருந்தேன். வந்திருக்கும்போது அரசாங்க அதிபர் மட்டத்தில் நான் கதைத்த போது பண்ணையாளர் சார்பாக மாற்றத்தின் விலை இந்த மாதிரி நிர்ணயிக்கப்பட்டு விற்கப்பட வேண்டும் என்று சொன்னாங்க. அதன் அடிப்படையில் பண்ணையாளர்கள் வந்து ஒரு மாடு வந்து இறைச்சி விலையாக மதிப்பீடு செஞ்சு 1700 1800 அவர்கள் கூடுதல் விலைக்கும் விற்றுக்கொள்கின்றார்கள் என்று சொல்லியிருந்தேன். அதே அடிப்படையில் பண்ணையாளர்கள் வந்து கூடுதலாக பெருந்தொகையான மாடுகளை வந்து வெளி மாவட்டங்களுக்கு விற்பனை செய்கிறது முக்கியமாக இருக்கிறது. என்ன காரணம் என்றால் சில பண்ணையாளர்கள் வந்து சில மாடுகளை வந்து கூடுதலாக வளர்த்து வெளி மாவட்டத்துக்கு தான் கூடிய விலையில் வந்து விற்கிறதால நிறைய அவங்க பிரயோசனம் அடைஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நான் மாவட்ட செயலாளர் முன்வைத்த கோரிக்கை என்னென்னா, பிரச்சனை இல்லை, 2200 ரூபாய்க்கும் இறைச்சி அதை 2000 ரூபாய்க்கும் விற்கலாம் என்றும், மாடை வந்து பண்ணையாளர்களோட விருப்பத்தின்படி 1700 1700க்கு தான் இப்போது விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. வெளி மாவட்டத்துகளுக்கு விற்கிறத தடை செய்ய இயலாது. சில காரணம் என்னென்னா, சில பெரிய முதலீட்டுக்காரர்கள் வந்து சிலர் வந்து இங்கே கால்நடைகளை வந்து காசை கொடுத்து விட்டு மாட்டுகளை இப்போ விட்டுட்டு போயிருக்காங்க. நாளைக்கோ இல்லாட்டி 4 நிண்டை வந்து அவங்க ஏற்றிட்டு போகிற கட்டத்தில் இருக்குது. அது வந்து குறைந்த காசில் 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் 80 லட்சத்துக்கெல்லாம் பண்ணையாளர்கிட்ட இருந்து மாட்டை கொண்டு செஞ்சு வேண்டி விட்டுட்டு போயிருக்காங்க. இப்போ அந்த மாடுகள் வந்து வெளி மாவட்டத்துக்கு கட்டாயம் போகணும். ஏன்னா இந்த நேற்று செய்தியாளர் மத்தியில் வந்து அரசாங்க அதிபர் சொல்லியிருந்ததுக்கு நாங்கள் நிறைய பண்ணையாளர்கள் வந்து தலைவர் என்ன இந்த மாதிரியான செயற்பாட்டுக்கு நீங்கள் ஓம் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், நான் வந்து மாவட்ட செயலாளர் மட்டத்தில் வச்ச கோரிக்கை வந்து 1700 1800க்கு மாட்டை கொள்வனம் செய்கிறது, மற்றது வெளி மாவட்டத்துக்கு மாடுகளை ஏற்றலாம் என்று தான் நான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அடுத்த நாள் மீட்டிங்கில் வந்து அவங்க கலந்து ஆலோசித்து அது சம்பந்தமாக தொடர்ந்து எடுப்பாருன்னு தான் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு நான் சொன்னதுக்கு எதிராக வந்ததோட என்னோட சில ஆக்கள் இரவு பகலாக ஃபோன் பண்ணி இப்படி காய்ச்சிருங்க இப்படி காய்ச்சிங்க. நான் இரவு எங்களோட முருகன் டாக்டரோட காய்க்கும்போது இரவு 10 மணி அப்பையும் ஃபோன் ஆன்சர் பண்ணி டாக்டர் காய்ச்சாங்க, சேர்ந்து காய்ச்சாங்க. அப்போ நான் சொன்னேன், எங்களுக்கு வந்து இங்கே இருக்க இறைச்சி கடைக்கார ஆட்களுக்கு 1000 ரூபாய்க்கு எடுத்தாலும் சரி தான், 1500 எடுத்தாலும் சரி தான், 2000க்கு எடுத்தாலும் சரி தான், இங்கே தான் மாடு கொடுப்போம். ஆனால் வந்து வெளி மாவட்டத்துக்கு கொடுக்குற இதை வந்து உடனடியாக எங்களுக்கு இன்றைக்கி கலந்து தரணும். காரணம் என்னென்னா, நிறைய பேர்கிட்ட வந்து மாடுகளை கொள்வனை செஞ்சு விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்க வந்து கல்யாணத்துக்கோ எதுக்கோ அந்த காசை வேண்டிட்டாங்க. அந்த காசை இப்போ அவங்க திருப்பி கொடுக்கல, மாடத்தை கொடுக்கலாம். அப்படியான கட்டத்துக்கு நிறைய பேர் என்னட்ட இப்போ இதில் வந்த ஆக்கள் கூட முன் வச்சாங்க. அது சம்மந்தமாக கதைப்பாங்க, காட்சி போட்டு இது சம்மந்தமான என்னோட கோரிக்கை என்னென்னா, உண்மையிலே அவங்க பிரேசவையோ இதோ அவங்க என்ன விலைக்கு இறைச்சி கடையில் ஏலத்துக்கு கொடுக்குறாங்களோ அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்கள்கிட்ட மாடு வந்து நாங்கள் அவங்களுக்கு கொடுக்கணுன்னு ஒரு இது இல்லை. என்ன காரணம்னா, நாங்கள் அங்கே தான் கொடுக்க போகிறோம். ஆனால் வெளி மாவட்டத்துக்கு மாட்டை கொடுக்கறதுக்குரிய அனுமதி இன்றைக்கு எங்களுக்கு தரணும்னு சொல்லி தான் நிறைய பேர் ஒரு ஆதங்கமும் கேள்வியாகவும் இருக்குது. நன்றி.